ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வீடியோ தான். செகண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிச்சன் டூர் எல்லாமே பார்த்துட்டீங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வீடியோக்குள்ள ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிச்சன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இதுதான் கிச்சன் என்ட்ரன்ஸ். நம்ம இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பூச்சி நிறையா இருக்குது. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பகல்லே காட்டுறோமே, கொஞ்சம் வெளிச்சத்தில் காட்டலாம் நாங்கள் ஒரு இது எடுத்தோம். அது என்னாச்சுன்னா கொஞ்சம் பூச்சிகள் வெளியில் இருக்குது, அதில் அடங்கட்டும். இதுதான் நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த சைடு வந்து எல் சைஸ் சோஃபா வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெட்போர்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா, இது வந்துட்டு என்னன்னா இது ஃபுல்லாக என்ட்ரன்ஸ்ல வந்து பார்க்கறதுக்கு சாமி ஃபோட்டோ வந்து இந்த ஜீசஸ் ஃபோட்டோ வந்து இறுதியாடுற ஃபோட்டோ இங்கே வைக்கலாமா டிஸ்கஸ் போயிடுது நிறையா. அது வந்து ஃபைனலாக கடைசியில் எப்படி முடிவு பண்ணுறோன்னு தெரியல, பார்த்துட்டு யோசிச்சு மொத்தத்தில் கான்செப்ட் வந்து வீட்டுக்குள்ள வரும்போது ஆண்டவரை பார்க்கணும். அதுக்காக தான் மீன் தொட்டி வச்சிருப்போம். மீன் தட்டி கூட இங்கே வைக்கிறதுக்கு நான் ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குடில் கிறிஸ்மஸ் குடிலெல்லாம் வைப்போம்ல, அங்கேருந்து உள்ள வரவங்க பார்க்கறதுக்கு கிறிஸ்மஸ் குடில் ட்ரீ எல்லாமே இங்கே வைக்கலாம் ஃபியூச்சரில். அந்த மாதிரி தான் இங்கே லைட் செட்டிங்ஸ் ப்ரொவிஷன் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி காட்டு இந்த பக்கம் வந்து இங்கே ஒரு சோஃபா போட்டுக்கலாம். சின்ன சோஃபா மாதிரி போட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் உட்காந்துக்கலாம். நீ ஹால் அங்கேருந்து வியூ காட்டுப்பா, அப்படி காட்டாங்க. இதுதான் எங்க ஹால். ஓகேவா, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த பக்கம் இருந்து சாப்பாடு கொடுப்பேன், இந்த பக்கம் இருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் 2 சேர் வரும், ஹுக் சேர் வரும். 2 வரும். அதெல்லாம் இப்படி போடுறதுக்கு வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்படியே நம்ம ஏறி நடக்கலாம். ஆனா வாயில சொல்றதுக்கு ஈஸியா இருக்குது, ஆனா ஏறி பெண்டு நிமிருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட ஃபால் சீலிங் கரெக்டான இதுவோ பாருங்க, எல்லாமே இருக்கும். இது வந்து இந்த கவுண்ட் டேபிள் போன லைட், ஃபால் சீலிங் லைட், அதெல்லாம் ஆமா ஃபால் சீலிங் லைட். அப்புறம் இந்த கவுண்டர் டேபிளுக்கு ஒரு லைட் வேணும்னு நான் கேட்டிருந்தேன், அந்த லைட் தான் இது. இது வந்து எல்லாருமே இது வேற லெவல்ல இருக்குது அப்படின்னுட்டாங்க வந்தவங்க அத்தனை பேருமே. இதுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ லைட்ஸை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அத்தனை லைட்ஸும் பார்த்து இல்லை கடைசியில் இதுதான் கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு சிலிண்டர் தான் வரும். நான் தான் வந்து திடீர்னு யோசிச்சு இங்க ஒரு லைட் போட்டா நல்லா இருக்குமே, தொங்க ஒரு லைட் இதுக்கு மேல போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லைட்டை போட்டேன். அதனால இந்த லைட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிவி யூனிட், நம்ம வீட்டுல இருக்கிற டிவி இருக்குல்ல, அந்த டிவி வந்து இங்க கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி. இந்த லைட்டுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. கலர் லைட் இருக்குதுல்ல, இதை வந்து ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம சாங் போட்டோம் அப்படின்னா சாங்குக்கு ஏத்த மாதிரி பிளிங்க் ஆகும். அந்த லைட் வந்து கலரா சேஞ்ச் ஆகி மாறும் அப்படின்னு இருக்காங்க. அது நம்ம டிவி வந்ததுக்கு அப்புறம் தான் செட் பண்ணும். அதனால இதோட ரிமோட் எங்கப்பா? மற்ற ரிமோட்லாம் இருக்கு, இதோட ரிமோட் எங்க? இதோட ரிமோட்டா காருக்குள்ள தான் இருக்கு. காருக்குள்ள இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 இது கொடுத்துருக்காங்க செல்ஃப் சும்மா வச்சுக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம வைஃபை அண்ட் சிசிடிவி இதுக்குள்ள இருக்கு. வைஃபை வந்து உள்ள வச்சிருக்கோம் ஆல்ரெடி. சிசிடிவிக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அவங்க வந்து ப்ரொவிஷன் கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி சொல்லணும், எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சொன்னோம் அப்படின்னா சிசிடிவி மாட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா கனெக்ஷன் கொடுத்து உள்ள லைன்ல எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நெட்டு போடணும், ஸ்க்ரீன் போடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஏக வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்கு. நம்ம சொல்லிட்டே போலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கவுண்டர் டேபிள் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னு வித்தியாசமா இருக்கு, டிஃபரெண்ட் ஐடியாவா இருக்கு, யாருமே இது வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நேற்று கமெண்ட்ல கிச்சன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொருத்தர் நிறைய பேர் என்னன்னா கிச்சன் ஸ்மாலா இருக்கு அப்படின்னாங்க. ஓகே, எனக்கு இருக்கிற இடத்துலதான் நம்ம எல்லாமே பிளான் பண்ணி ஆகணும் அப்படிங்கறதுனால. அப்படியா? நான் ஒரு மெசேஜும் பார்க்கலையே. நிறைய மெசேஜ் வந்து கிச்சன் வந்து இந்த மாதிரி இருந்தாதான் ஈஸியா நீட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, ஆனா பட் என்னன்னா நம்ம நிறைய வந்து திங்ஸ் அங்க வைக்க முடியல. நம்ம நான் பக்கத்துலயே வைக்கிறேன்ல, அந்த மாதிரிலாம் டக்குன்னு வைக்க முடியல. எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, ஃபாஸ்டா வேலை செய்ய முடியல. அந்த மாதிரி தோணுது. அது ஒரு சிங்க்னாலன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிங்கை தொடர்றதுக்கே கொஞ்சம் என்னது பயமா இருக்கு, ஏதாவது ஆயிடுமோ. அது ஒண்ணும் ஆகாது. எவ்வளவு அது? 12,000? 15,000 கொடுத்து வாங்கிட்டு பார்த்து பயந்துன்னுங்கிற. அதை பார்த்து ஒண்ணும் ஆகாது. இருந்தாலும் எனக்கு ஒரு மன பிராந்தி. அந்த சிங்கில வேகமா டப டபன்னு போட்டு கழுத்துறேன். இந்த சிங்கில டப டபன்னு போட்டு கழுவு முடிய மாட்டேங்குது.
ஓகே. மனசு வர மாட்டேங்குது எனக்கு. அப்புறம் நம்ம இங்க ஏசி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஸ்மார்ட் ஃபேனு. இது ஏசி. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபேன் வாய்ஸ் கண்ட்ரோலர். இது 4 இடத்துல தான் நாங்க போட்டிருக்கோம். ஆட்டம் பக் வந்து எங்கெங்க வருது அப்படின்னா ஹாலு, பாப்பா ரூமு, மௌலி ரூமு, அதுக்கப்புறம் எங்க ரூமு, இந்த 4 இடத்துல இந்த ரிமோட் வாய்ஸ் கண்ட்ரோலர் ஃபேன். மீதி இடத்துல நார்மல் ஃபேன் தான் போட்டுருக்கோம். அப்புறம் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லயே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக ஒரு பெட்ரூம் நாங்க வச்சிருக்கோம். எமர்ஜென்சி பர்பஸ்க்குன்னு வச்சிருக்கோம். ஆனா இப்ப இங்கதான் நாங்க புழங்கினுக்கிறோம். நீ மதியானம் இங்கே தூங்கிட்டோம் நாங்க. எதுக்குடா? நைட்டு மட்டும் மேல போனா போதும். ஆமா. மற்றபடி நம்ம ஏன்னா நம்ம மேல போய் தூங்கும் போது தான் பெல் அடிக்கிறாங்க, அப்பதான் யாராவது வராங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பகலெல்லாம் கீழே வந்துட்டு ராத்திரி தூங்கிட்டு மேல போய் குளிச்சுட்டு கீழே வந்துடும். அதனால இந்த டிவி யூனிட்டுக்கு சேர்ந்த மாதிரியே டிங் 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 ஒரு கோம் இருக்கா. இப்போ அது எல்லோ லைட்ல இருந்து ஆக்சுவலி இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை கலர் லைட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா வார்ம் ஒயிட்டு அண்ட் தென் எல்லோ அந்த மாதிரி எரியும். இப்போ அந்த எல்லோ எரியுது, அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு. ஓகே. ஓகேவா? இப்படி உள்ள வந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு அம்மாக்காக கட்டலாங்க. நம்ம பழைய வீட்டுல இருந்து கட்டில் எடுத்துட்டு வந்தோம்ல, அந்த கட்டில் இங்க போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கேயுமே ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி கொடுத்துருக்கோம், வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். ஏன் அவ்வளவுதான் லைட்டு உள்ள லைட் எரியல? தெரியலையே. எரியுமே. அதுக்கு இங்க இருக்குப்பா. எரியுதா? இல்ல, பிளிங்க் ஆகுது. சூடாகும். மண்டை சூடானதான் இது எரியும். அதனால இது பிளிங்க் ஆகினே. ஸோ இந்த ரூம் ஒரு டிரான்சிஷன் எடுத்துக்கிறேன் நான். பில்லோலாம் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் இது ஒரு ரூம். இதோட ஃபால் சீலிங். எங்க ரூம்ல இருக்கிற மிரர் இவங்க பார்க்கல இன்னும். இந்த ரூம்ல மிரர் மிரர் ஆன் பண்ணு. வந்து மாட்டினாங்க. இதுலயுமே 3 கலர் எரியும். இப்படி பாத்தீங்கன்னா 1 2 இங்க 2 3 இந்த மாதிரி மாறி மாறி எரியும். இப்போ மொத்தமா ஆஃப் பண்ணிக்குவோமா? ஆன் பண்ணிட்டேன். ஓகே. இது மிரர் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கு. ஆன் பண்ணி வைப்பா. அத எல்லோல இருந்து ஒயிட்டுக்கு மாத்து. ஓகே. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா உட்காரதுக்கு ஒரு சேர். எஸ். அதை தூக்கிட்டு வந்து வெளில போடு. இல்ல இதுக்கு வீல் வைக்கணும். ஆமா, செம்ம வெயிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வெயிட் நம்ம பிளைவுட்னு நினைக்கிறோம், ஆக்சுவலா வீல் வைக்கணும். அங்கிருந்து இங்க வந்து இந்த இதுவுமே வந்து ஒர்க் ஆகும்னு பார்த்தா இங்கேயுமே பாத்தீங்கன்னா இது வேலை செய்யாம வச்சிருக்கீங்கப்பா. போடல இன்னும். அன்னைக்கு ஃபங்க்ஷன் அன்னைக்கு போட்டிருந்தோம், மாதா பாட்டுலாம் போட்டிருந்தோம். போடுங்கன்னா ஹேனாவும் எலினாவும் குத்துப்பாட்டு போட்டு இருந்தாங்க. டிவி கச்சேரின்னு பாட்டு போட்டு ஆடின்னு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு இங்க. இந்த ரெஸ்ட் ரூம்ல நிறைய பார்த்துருப்பீங்க நீங்க தான். எங்க வீட்டுல கொஞ்சம் யூசேஜ் கம்மியா தான் இருக்கு. கொஞ்சம் எல்லாம் துடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்க யூசேஜ் கம்மியா இருக்குதுன்றத விட ஈஸியா இருக்குது. அர்ஜென்ட்டா ஓடணுன்ற அவசியம் இல்லை. எந்த ரூம்ல போனாலும் பாத்ரூம் இருக்குது, அதனால டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். இதுதான். இதுக்கு இங்க ஒரு ரெடிமேட் இது வாங்கி வச்சிருக்கோம், வாஷ் பேசின் யூனிட். ஒண்ணுன்னா ஒரு நாள் ஒரு ரூம் கிளீன் பண்ணிட்டு வரணும். ஆமா, இப்பெல்லாம் கிளீன் பண்ண முடியாது. கண்டுபிடிச்சிச்சு. நான் எல்லா இதுவும் யோசிச்சு வச்சிருக்கேன். வார்ட்ரோப் ஓபன் பண்ணா ஒண்ணும் இருக்காது. இதெல்லாம் ஏன் இப்படி காலியா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து கொஞ்சம் இது வரணும், கபோர்ட் செல்ஃப் வரணும். இங்க வந்துட்டு என்னன்னா அந்த ஹேங்கர் இருக்குள்ள துணி மாட்டுற ஹேங்கர், அது இப்படி ஸ்லைட் பண்ணா வரும், அது மாட்டணும். அது கீழே வந்துட்டு வார்ட்ரோப் அழுக்கு துணி போடுறதுனா போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இங்க. பட் ஆனா இது வந்துட்டு சரி இதுக்கு மேக்கப் ப்ராடக்ட் வைக்கிறதுக்கு ஏதாவது ஆகுமோன்னு யோசிக்கிறேன். பட் ஃபியூச்சர்ல என் மூளையை கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சு நான் என்ன சொல்றேன், அதுக்கு ரேக் மாதிரியே வைக்க சொல்லு. ரேக் மாதிரி வச்சுட்டீங்கன்னா இங்க ஓபன் பண்ண இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஓபன் பண்ணி இங்கயோட ட்ரெஸ் மாட்டுறதுக்கு ஒரு ரேக் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூஸ் ரேக் பண்ணிட்டு ஏன்னா இங்க இன்கேஸ் இருக்க மாதிரி இருந்தா இங்க மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் வச்சுக்கலாம்ல, அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாருங்க இதுக்கெல்லாம் நாபே வைக்கல, பேப்பரே கிளிக்கல பாருங்க. சரிதா? இன்னும் நிறைய வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு எப்போ வந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேல லாஃப்ட் இந்த கலர் நல்லா இருக்கா, இது நான் சூஸ் பண்ணேன். இந்த ப்ளூ ஒன்று இருக்காது நான் சூஸ் பண்ணேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிற ஆரஞ்சு அண்ட் ஆஃப் ஒயிட் நான் சூஸ் பண்ணேன்.
மீதி எல்லாமே வந்து இன்டீரியர் அவர் கொஞ்சம் சொன்னதுதான். மௌலி வந்து அவன் ரூம் அவன் சூஸ் பண்ணிட்டான். எங்களுது ஃபுல்லாவே அவர் தான். மோனாது மட்டும் பாதி நான் டிசைன், நானு இன்டீரியர் கலர் அவரு அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த பக்கம் கிரவுண்ட் ஃப்ளோர். இதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சன் முடிச்சிட்டா கிச்சன் வெளியில நேற்று பார்த்துருப்பீங்க என்னென்ன இருக்குன்ட்டு. இந்த பக்கம் போய் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட ஃப்ரண்ட் கேட்டு. இதுதான் வந்து எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். கிரே தீம்ல எப்படி எங்களுக்கு அமைஞ்சதுன்னே தெரியல, பட் கிரே தான் அமையணும்னு இருந்துச்சு. இந்த இருட்டில் அது கிரே எல்லாம் தெரியாது, ஆனால் முதல்ல பார்த்துருப்பாங்க அது கிரேன். ஒரு லைட் மட்டும் அங்கே எரியல, அது ஏன்னு தெரியல, அதை செக் பண்ணணும். அதான் நான் சொன்னேன் அப்பவே கேட் லைட் எரியல அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு கேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது 2 வீலர் பார்க் பண்ணுறதுக்காக. இந்த கேட்டு 2 வீலர் பார்க் பண்ணுறதுக்கு. நிறைய டெம்பிள் இருக்கு, பழங்காலத்து டெம்பிள்கள் நிறைய இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் பாட்டு சத்தம் கேட்டுக்கினே இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் எலிவேஷன் மேல இருந்து கட்டிட்டியா? காட்டிட்டேன். இரு, அந்த சைடுல இருந்து காட்டுமா? அந்த சைடுல இருந்து எங்கிட்ட இருக்கு லைட் போட்டது இருக்கு, நான் வச்சுக்கிறேன். அந்த எந்த லைட் போட்டதா? அது வேண்டாம், பகல்ல இருக்குப்பா. போதும், பகல்ல வேணாம், இப்போ இருட்டுல தான் வேணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டோட எலிவேஷன். ஃப்ரெண்ட்ஸ் இதான் அவுட்டர் வியூ. இப்போ போலாம்ப்பா, உள்ள போப்பா. வந்துட்டேன். இப்போ இங்கே இதெல்லாம் பார்க்கிங்ல இதெல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். புலிக்குட்டி எல்லா குட்டியும் இருக்குது இங்கே. இது பெரிய ஒரு ஸ்பேசியஸ்டான ஒரு நமக்கு கார் பார்க்கிங் தான் இங்க. இங்க வந்துட்டு என்னன்னா ஷூ ரேக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உட்கார்றதுக்கு, ஏன்னா நம்ம ஃபேனு ஃபால் சீலிங்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. இப்பதான் காட்டுறேன். நேத்துலாம் பூச்சி வரல, இன்னைக்கு ஏன் பூச்சி வந்துச்சு? நேத்துலாம் லைட்டே போடல, அதனால வரவே இல்லை. அது கரெக்ட் டைமுக்கு லைட் போடாம இருந்தோம்னா, அந்த பூச்சி வர டைம்ல லைட் போடாம இருந்தீங்கன்னா வராது. நான் இன்னைக்கு போட்டுட்டேன் 6 மணிக்கெல்லாம். அதனால இது ஃபுல்லாவே இந்த பக்கம் எல்லாமே வச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே உள்ள போக வேண்டியதுதான். இங்க இந்த கேப். ஆமா, இது வந்து நம்ம இப்படி போய் அப்படி சுத்தி வரலாம். இது போயிட்டு அது சுத்தி வரலாம். இங்க பாத்தீங்கன்னா மௌலி வண்டி நிறுத்திருக்கா, இன்னொரு வண்டி நிக்கலாம். நான் நைட் எடுத்து நிறுத்துவேன். ஓகே, இந்த வண்டி இது அப்படியே பேக் சைடுல நம்ம போயிடலாம். நம்ம எல்லாத்தையும் காத்து நிறைய வரனால பெருக்கி 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 மண் வந்துட்டு பாருங்க, பாரு எவ்வளவு மண்ணுட்டு. ஆமா, வெறுங்கால வைக்க முடியல இங்க. சத்தியமா முடியல ஃப்ரெண்ட்ஸ். பழக சரியா போடுவோம், வேலையே செய்யாத எங்களை கொண்டு வந்து இப்படி வேலை வாங்கினா எப்படி இருக்கும்? ரெண்டு நிமிர்ந்து இருந்தாலும் நம்ம வீடை நம்ம சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கறதுனால இத்தனை நாள் நீங்க எங்களை எப்படி பாத்தீங்களோ இல்லையோ, இதுக்கப்புறம் வேற 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 மாதிரி இருப்பீங்க. கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ், அப்புறம் வெயிட் லாஸ் எல்லாமே பண்ணலான்னு இருக்கோம். நீ வெயிட் லாஸ்லாம் பண்ண வேணாம், கீழே மேலே ஏறி நந்தினாலே வாழ்ந்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நாங்க 2-3 இயர்ஸாவே ஒரு கமிட்மெண்ட்லயே போயிட்டே இருந்த மாதிரி எங்களுக்கு இருந்தது. இதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா எங்க லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகேவா? ஒரு மாதம் அந்த வீட்லயும் மாறி மாதிரி தான் இருக்க போறோம். நமக்கு டைம் கிடைக்கும் போதே வர போறோம். அங்கேயும் கொஞ்சம் போய் இருக்க போறோம். ஏன்னா அங்கேயும் நம்ம எல்லா திங்ஸும் அப்படி அப்படியே வச்சுட்டு தான் வந்திருக்கோம், எதுவுமே ஷிஃப்ட் பண்ணவே இல்லை. அதனால அங்கேயும் போய் இருக்கணும், இங்கேயும் இருக்கணும். ஏன்னா மௌலிக்கும் பார்க்கணும் லாங்கு, நமக்கும் இன்னும் இங்க பழகலை. கொஞ்சம் பழகிற வரைக்கும் நம்ம அங்கேயும் இங்கேயும் நம்ம அங்க எங்களோட சுச்சுவேஷன் அங்கே தள்ளப்பட்டு இருந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அதனால அந்த இடத்துல நாங்கள் இருந்துதான் ஆகணும். எதுக்கு இவ்வளவு அவசரமா வீடு கட்டினீங்க, இவ்வளவு அவசரமா கிரகப்பிரவேசம் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எதுக்கா இருந்தாலும் நம்ம ரூம் போட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. பாப்பாக்காக தான். அவங்க 2 பேர் வந்தாங்கன்னா அங்க தங்க முடியாது. இப்ப வந்து வெளில தங்குற மாதிரி இருக்கு. இன்கேஸ் மோனா பிரெக்னன்ட் ஆனாலோ இல்ல வந்துட்டு நமக்கு மௌலிக்கு நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து ஒரு பொண்ணு பாக்குற இடமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் வீடு வேணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் நம்ம நல்லா இருக்கிற டைம்லயே எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுப்போம் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் ப்ரீ பிளான் தான். பிளான் என்ன சொல்றது, இமீடியட்டா எல்லாத்தையும் எதுவுமே நம்ம செய்யணும்னு இது ப்ரீ பிளான்டாவே இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. நல்லா இருக்கும் போதே வயசு இருக்கும் போதே சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து இவ்வளவு தூரத்தையும் நம்ம செஞ்சது. ஆனா ஏன் வீடு கட்டிட்டு வீடு இது பண்றதுன்னா எங்களோட சுச்சுவேஷன் அங்க இருக்கணுங்கிறது தள்ளப்பட்டிருக்கு. அதனால ஆல்ரெடி நிறைய இடத்துல நான் சொல்லி இருந்திருப்பேன் அந்த விஷயம். அதனால அங்க போய் நாங்க இருந்தே ஆகணும் ஒரு கட்டாயத்துலன்னா நாங்க போய் இருந்து அங்க முடிச்சுட்டு தான் இங்க வருவோம். அதுக்கு முன்னாடி அங்க இருந்து நாங்க நகர மாட்டோம். அதனாலதான். ஓகேவா? அதனால நமக்கு நீ எப்ப வந்தாலும் எனக்கு நமக்கு ஒரு உட்கார்ந்துக்கிற இடம் வேணும் அப்படிங்கறதுனால ஒரு 10 பேர் வந்தாலும் சரி, பாப்பாவும் மாப்பிள்ளையும் வந்தாலும் சரி இங்க வந்துருவோம் டக்குன்னு. இல்ல ஒரு 10 பேர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாலும் இங்க வந்துருவோம் நாங்க. அவ்வளவுதான்.
உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்குங்கிறத நம்ம மைண்ட்ல இருந்தாலே நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம கவலையே இல்லாம ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு கவலை எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்ததுனால இவ்வளவு பெரிய வீடு நாங்க கட்டி வச்சிருக்கிறோம். எப்பனாலும் எந்த செகண்ட்னாலும் சட்டி தூக்கிங்க அந்த சட்டி தூக்கின்னு வரணும்ன்ற அவசியம் இல்லை, எல்லாமே இங்க இருக்குது. எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம எல்லாமே இருக்குது. எல்லாமே புதுசு வாங்கிட்டு அங்க இருக்கிறது அப்படியே அங்க இருக்கு, அவ்வளவுதான். நாங்க அங்கேயும் கொடுத்தனம் பண்ண முடியும், இங்கேயும் கொடுத்தனம் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல இன்கேஸ் அங்க எல்லாம் முடிஞ்சது அப்படின்னா அதெல்லாம் ஓஎம்ஆர் வீட்டுல நம்ம ரெண்டுக்கு இருக்கோம் பாத்தீங்களா, நம்ம வீடு ஒன்று ரெண்டு கொடுத்துருக்கோம் இப்போ ஓஎம்ஆர் அபார்ட்மெண்ட். அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு ரூம் ஃப்ரீயா இருக்கு. அந்த ஒரு ரூம்ல எல்லாத்தையும் மிச்சம் மீதி போட்டுட்டு, ஏன்னா ரொம்ப பழையதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணி என்ன சொல்லுவாங்க, ஸ்கிராப் போட்டுற வேண்டியதுதான், அவ்வளவுதான். மீதி திங்ஸ் நல்லா இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம இங்க வச்சு நம்ம புழங்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் டூர் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ண போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமும் நிறைய வீடியோக்கள் வந்து ஆர்கனைசேஷன், அப்புறம் ஆர்கனைசேஷன் தானே, கரெக்ட் தானே, ஆர்கனைஸ் பண்றது, அதுக்கப்புறம் நிறைய பிளான்ட் வைக்கிறது, ஃபினிஷ் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நிறைய வந்துட்டே இருக்கும். எனக்கு தோட்டம்லாம் வைக்கணும்னு ஆசை. எல்லாமே வந்து பார்ப்போம். மேடம் வந்து மொட்டை மாடி கார்டன் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் யோசிச்சு வச்சிருக்கோம். இன்னும் எதையுமே வந்து நம்ம பிளான் பண்ணல, பட்ஜெட் ப்ராப்ளத்துல கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கலாம் அப்படின்றது. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை டாங்க. ஓகே, பாய்.